ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் அண்ட் ஆஃபர். இன்னைக்கு என்ன வேகன்சி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு பள்ளியிலேருந்து தான் ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு வேலைவாய்ப்பு திட்டத்தை அறிவித்திருக்காங்க 2025. ஓகேங்களா, இதுக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 12th டிப்ளமோ எனி டிகிரி படித்தவங்க யாராக இருந்தாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1,12,400 ரூபா முடிக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று ரீச் அவுட் ஆகும். ஓகேங்களா, நம்ம சேனலில் லாங் வீடியோ செஷனில் ரெகுலராக வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதையும் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 31/1/2025. ஓகேங்களா, ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்லாம் அஃபீஷியல் சைட்டில் காட்டி உங்களுக்கு நான் வந்து ரீட் அவுட் பண்ணுறேன். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்காக இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, என்னென்ன போஸ்டிங்ஸ்க்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சூப்பரண்ட். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட். ஓகேங்களா, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல்னு பார்த்தீங்கன்னா 6லையும் 2லையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுப்பீரியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 இருக்கணும், ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கு பார்த்தீங்கன்னா 27 இருக்கணும். ஓகேங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் ரிசர்வேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகரி தான் பார்த்தீங்கன்னா 56 வேக்கனிங்ஸ் இருக்குது சுப்பீரியருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூனியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கா. ஓபிசி கேஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 34 வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி சுப்பீரியர் போஸ்ட்டுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும், என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலிஸ்டிக்காக கொஞ்சம் வந்து பார்த்தலாம். மொத்தமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிசியில் 2 கேட்டகரியில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட் வைஸ் அப்ரிவேஷன் தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் இருக்கு, நீங்கள் ஜஸ்ட் அதுவும் வந்து ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன் யாராக இருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது எங்கிருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன்லேருந்து தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன, எப்போ ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2/1/2025 31/1/2025. ஓகேங்களா, அதுதான் இந்த போஸ்டிங்ஸ்க்கான வந்து எண்ட் டேட். ஓகேங்களா, ரிசர்வேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்டி, எஸ்டி, ஓபிசி யாராக இருந்தாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டிசேபிலிட்டி யாராக இருந்தாலும் ஆஸ் பர் த கவர்மெண்ட்ஸ் ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் படி தான் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் திஸ் டைம் சொல்லிட்டு தெளிவாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சேம் கைட்லைன்ஸ் போய் தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீசன் இது பர்சனல் வித் பெஞ்ச் மார்க். ஓகேங்களா, உங்களுக்கு ஏதோ பிரச்சனைகள் இருந்துச்சு, உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் பர்சனல் வித் டிசேபிலிட்டி ஏதோ இருந்துச்சுன்னா இங்கே வந்து கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கைட்லைன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரீட் அவுட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எஸ்டி, எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு 10 to 5 years முடி கொடுக்குறாங்க. ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னா 3+ years கொடுக்குறாங்க. ஓகே, அன்ரிசர்வ்டு உமன்ஸாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு 10 years கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிடபிள்யூசி எஸ்டி, எஸ்டி கேண்டிடேட்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15 years முடி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அதர் எக்ஸ் சர்வீஸ் மேன் குரூப் பி ஆர் குரூப் சி எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உமன்ஸாக இருந்தீங்கன்னா 10 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிபெண்டிங் அப்பான் த கேண்டிடேட் பேஸ் நோ ஏஜ் பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் கேண்டிடேட் ஷுட் பி நோட்ஸ் ஆன் த டேட் ஆஃப் பர்த் அண்ட் ரிகார்டிங் த கிளாஸஸ் ஆஃப் 10th. ஓகேங்களா, 10th மார்க்ஸ் கண்டிப்பாக அதில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, தெளிவாக நீங்கள் வந்து 10th 12th டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா அந்த போஸ்டிங்ஸ்க்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுப்பீரியன்ட்டுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு தேவை, என்னென்ன ஸ்கில் செட் இருக்கணும், ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, சுப்பீரியன் பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா டிகிரி. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டிவ் யூனிவர்சிட்டி ஆர் காலேஜஸ்ல நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கணும். இதுக்கு என்ன ஒர்க்கிங் நாலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், விண்டோஸ், டேட்டாபேஸ், இன்டர்நெட் பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸும் கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏஜ்னு பார்த்தீங்கன்னா 30 இருக்கணும். Tier 1 Tier 2 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. Tier 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் எம்சிகே கொஸ்டின்ஸ் இருக்கும், ப்ரிலிம்ஸ் வச்சு தான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி எக்ஸாம் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ் தான் ஓஎம்ஆர் சீட்ஸ் பொறுத்த முடிக்கும். ஓகேங்களா. ரைட்டிங் மெயின் எக்ஸாம். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில்ஸ் இருக்கும். ஹிந்தி இங்கிலீஷ் இந்த 2 ப்ரிஃபரபுளாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 10th ஸ்கில்ஸ் 12th முடிச்சிருக்கணும். ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போர்டார் யூனிவர்சிட்டியில். ஓகேங்களா. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது. டைப் ரைட்டிங் ஸ்பீடு தான் 35 WPRக்குள்ளார் அந்த ஸ்பீட் செகண்ட்ஸ்குள்ளே முடிக்கணும். அதே மாதிரி இங்கிலீஷ்க்கும் அதே மாதிரி ஒரு ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 27 ஏஜ் கேட்டகரி யாராக இருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டயர் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்சிகே கொஸ்டின் தான் இருக்கும். ப்ரிலிம்ஸ் கண்டிப்பாக பாஸ் ஆகணும். ஸ்க்ரீன் ஷேரிங் எக்ஸாம் தான் இதுவும். ஆஸ் பர் என்னவோ அந்த எக்ஸாம் படி தான் நீங்கள் வந்து எழுதுவீங்க. இதுக்கு எவ்வளோ ஃபீஸு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகரி ஓபிசி இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 800 rupees ஃபீஸ். ஓகேங்களா. அதே மாதிரி எஸ்டி பிடபிள்யூசி எக்ஸர்வீஸ்மேன் உமன்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பொசிஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது. நல்லதான். ஓகேங்களா. இதுக்கான பேமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து நெட் பேங்கிங் மூலிமா நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து ஃபீஸ் வந்து பே அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. வந்து கொடுத்துருக்காங்க தெளிவாக. யூஸிங் டெபிட் கார்டு ரேசர் பே விசா எது மூலிமா உங்கள் நெட் பேங்கிங் மூலிமா எக்ஸாம்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இதுக்கான அஃபீஷியல் லிங்க்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்காக தரேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னென்னா பேட்டர்ன் 1 பேட்டர்ன் 2 பேட்டர்ன் 3 லாஜிக்கல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனாலிசிக்ஸ் எல்லாமே நான் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே அதில் வந்து படிக்கணும். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எம்சிஏ கொஸ்டினில் என்னென்ன கேட்பாங்கன்னு சொல்லி டாபிக்ஸ் நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிக்ஸ் டைப்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டயர் 2லையும் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன கேட்பாங்கன்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு வேணும்னு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி உங்களுக்கு நான் வந்து பர்சனலாக ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் பொறுத்த முடிக்கும் ஓஎம்ஆர் சீட்டில் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் இதில் நான் சொல்லிடுறேன். ஜென்ரல் அவேர்னஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்விரான்மெண்டல். ஓகேங்களா. இது வந்து பார்ட் 1ல கேட்பாங்க. பார்ட் 2ல பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா ரீசனிங் மேக்ஸ். ஓகேங்களா. பார்ட் 3ல பொறுத்த முடியுங்கன்னா ஜென்ரல் ஹிந்தி இங்கிலீஷ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்ட் 4ல வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் பற்றி கேட்பாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி 5th பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் அவேர்னஸ் அபவுட் யுவர் ஸ்கூல் அண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் போர்ட் ஸ்கூல் உங்கள் ஸ்கூலை பற்றி என்ன புரிஞ்சிட்டு இருக்கீங்க, எக்ஸாமினேஷன் எப்படி இருந்துச்சு அதை பற்றி கேட்பாங்க. ஓகேங்களா. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 100 மார்க்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 மார்க்ஸ். டியூரேஷன் பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா 2 hours இந்த இது பொறுத்த முடிக்கும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டயர் 1 டயர் 2 ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. சூப்பரியண்ட் பார்த்தீங்கன்னா சீனியர் செகண்டரி முடிச்சிருக்கணும், கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஜூனியருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டயர் 1 மட்டும் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் செகண்டரி முடிச்சிருந்தா மட்டும் தான் அந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ண முடியும். நீங்கள் அதை முடிச்சுட்டு இதில் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா. அதே மாதிரி இது எங்கள் எக்ஸாம்ஸ் சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன் எங்கெங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தலாம். நம்மளுக்கு பொறுத்த முடிக்கும் தமிழ்நாடு தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் இங்கே எதுவும் மென்ஷன் பண்ணல. சிட்டி அண்ட் ஸ்டேட்டில் பொறுத்த முடிக்கும் தமிழ்நாடு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணால் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். மேலும் அடுத்த பார்க்கலாம். டாடா பை பை, see you.